நீர்த்தேக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுமியின் சடலம். நுவரெலியா பகவந்தால லெய்னான் தோட்ட பகுதியில் உள்ள சிறிய நீர்த்தேக்கத்திலிருந்து நேற்று சிறுமி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவலை போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் பொகவந்தலாவை லெய்னான் தோட்ட பகுதியில் வசிக்கும் 16 வயதுடைய சிறுமி ஆவார். எனினும் சிறுமியின் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட சடலமானது திக்கோயா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பிலிருந்து யாழ் சென்ற பேருந்து விபத்து. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இன்றைய தினம் அதிகாலை இந்த விபத்து புனேவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தற்போது பெய்து வரும் மழை காரணமாக வீதியில் வழுக்கும் நிலைமை காணப்பட்டதால் விபத்து ஏற்பட்டுள்ளது என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண்ணின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் புனேவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் உயிரிழந்த பெண்ணின் விவரம் வெளியாகவில்லை. மத்திய கிழக்கில் முடிவுக்கு வரும் போர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் நிறுத்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் உள்ள பலஸ்தீனர்கள் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் மீது லெபனானில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். கடந்த மாதத்திலிருந்து இரு நாடுகளுக்கு இடையிலான நேரடி தாக்குதல் அதிகரித்துள்ளது. லெபனான் மீது தரைவழி மற்றும் வேன் தாக்குதலை இஸ்ரேல் அதிகரித்தது. அதற்கு ஹிஸ்புல்லா பதிலடி கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவையில் இல்லாத முஸ்லிம்கள் அனுர் அரசாங்கம் வழங்கிய பதில். புதிய அமைச்சரவையானது இனம், மதம் மற்றும் சாதி அடிப்படையில் அமைக்கப்படவில்லை. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். புதிய அமைச்சரவை நியமனங்களில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லாதது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் தெரிவித்தார். அத்தோடு அமைச்சு பொறுப்புகளை கையாள்வதில் மிகவும் திறமையான நபர்களை தாங்கள் தேர்ந்தெடுத்ததாகவும் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். 48 மணித்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம். நிலவும் கடுமழை காரணமாக மகாவலி, கங்கை, கெஹ, ஓயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பெய்து வரும் அடிமழையால் மழை காரணமாக மகாவலி, கங்கை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக திம்புலாகல, கந்தலாய், கென்னியா, லங்காபுர, மெதிரிகிரிய, மோதூர், செருவில மற்றும் தமன்கடுவ, மெலிகந்த ஆகிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டு காவல்துறையை அதிசயப்படுத்திய விடுதலை புலிகளின் தலைவர். பிரான்சின் பாரிஸில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது அகவை தினம் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பாரிஸின் புறநகர் பகுதியான ஆர்ஜென்தை பகுதியில் நேற்று நள்ளிரவு கடந்து இன்று அதிகாலை பிறந்தவுடன் இந்த கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளது. அதிகாலையில் மழை பெய்த நிலையிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வில் பிரசன்னமாகியுள்ளனர். இது அங்கிருந்த பிரெஞ்சு மக்கள் நாட்டு காவல்துறையையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இந்நிகழ்வில் தலைவர் பிரபாகரனின் ஆளுமையை வெளிப்படுத்தும் வகையில் 8 பாடல்களை கொண்ட தொகுப்பு ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் வான்பாயும் நூற்றுக்கணக்கான குளங்கள். வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக 120க்கும் மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளவை எட்டியுள்ளதுடன் அநேகமான குளங்கள் 90% நீர் நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் கடந்த சில நாட்களாக மழையுடனான காலநிலை நிலவி வருகிறது. இதனால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் நிறைந்து காணப்படுவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்நிலையில் வவுனியா குளம் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் இன்று அதிகாலை முதல் மேலதிக நீர் வெளியேறி வருகிறது. இதேவேளை நேற்று மாலை வரை மாவட்டத்தின் 120க்கும் மேற்பட்ட குளங்கள் தனது முழு கொள்ளளவை எட்டி மேலதிக நீர் வெளியேறி வருவதுடன் அநேகமான குளங்களில் 90% அளவு நீர் நிறைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன.